அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி வந்து எப்பயுமே முடியும் போது என்ன கொடுப்பான்னா, பலன் கொடுக்குற மாதிரி கொடுத்து சோதனை தான் கொடுப்பான். இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சனி வந்து முடியும் போது, அதாவது நமக்கு காக்கா உட்காந்ததுக்கும் பணமலை விழுந்ததுக்கும் கரெக்டாக போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஏதோ ஒரு வகையில் நமக்கு மறைமுகமாக அது வந்து தாக்கிறதுக்கு தான் பார்ப்பார். அப்படியே மேலே தூக்கிட்டு போய் பள்ளத்தில் தள்ளிவிட்ட மாதிரி தான். அப்போ மேக்சிமம் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, திருநள்ளாறு போனால் நல்லது, நவகிரகத்தை சுற்றுறது நல்லது, எல் தீபம் பொருத்தி வைக்கிறது நல்லது. சனீஸ்வரனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டான்றது சனிக்கிழமை எள்ளும் சோறும் விசைஞ்சு காகத்தை வச்சுட்டு சாப்பிட்றது நல்லது. இது எல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ சனியுடைய தாக்கம் இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் இப்போ சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. ஏன்னா சனி வக்கரத்தில் இருக்கும்போது ரிபேஸில் வராரு. வக்கரம்னா ரிபேஸில் வராரு. கும்பராசி நேயர்களே, கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாகவே கும்பராசி சனியுடைய ராசி தான் இந்த கும்பராசி. பொதுவாக பார்த்திங்கன்னா சனி பகவான் தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான். பொதுவாக வந்து சனி பகவான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயுமே நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போக முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க குரு நல்லா இருந்தால் தான் முன்னேறி போக முடியும்னு. ஆனால் குருவை விட சனி பகவான் நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு டக்குன்னு அப்டேட் ஆக முடியும். ஏன்னா நம்ம செய்கிற லாபதாபங்களுக்கு எல்லாத்துக்கும் உடனடியாக பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். சரிங்களா? அப்போ காலபுருஷ தத்துவத்துப்படி 11வது ராசி தான் இந்த கும்பராசி. பொதுவாக கும்பராசி சனியுடைய ராசி. அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாகவே இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு கடவுளுக்கு ஒரு அனுகிரகமாக நம்ம செய்கிறோம். இப்போ ஆவணி மாதம் அப்படின்னா விநாயகரை வச்சு கும்பிட்றோம். சித்திரை மாதம் கார்த்திகை மாதம் கண்டா என்ன பண்ணுறோம், ஐயப்பனை வச்சு கும்பிட்றோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா அதே போல் இந்த மாதம் அதாவதுன்றது இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஆடி மாதம் அப்படின்னா அம்மனுக்கு உகந்த மாதம். இதுபோல் ஒவ்வொரு மாதங்கள் வரும்போது ஒவ்வொரு கடவுளும் அனுகிரகமாக தொட்டு கும்பிடணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது வெயில் காலத்தில் நம்ம என்ன சேர்த்துக்கிறோம், அதாவது குளிர்ப்பாக நம்ம ஏதாவது கூலிங்காக சேர்த்துக்கிறோம். அதே மழை காலத்தில் என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணுறோமோ ஆப்போசிட்டாக நம்ம பண்ணால் மட்டும்தான் அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் இந்தவுடைய கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். அப்படி இந்த சனி பகவான் வந்து நம்ம மேக்சிமம் வீட்டில் வச்சு நம்ம யாரும் வணங்க மாட்டோம் இல்லைங்களா? அப்போ சனி பகவான் வச்சு நம்ம வணங்குறதில்ல, கும்பிட்றதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த உடைய கும்பராசிக்கு எந்த ஆலயம் போனால் நல்லாயிருக்கும் அப்படி பார்த்தா குற்றால ஈஸ்வரர், அதாவது குற்றால நாதரரை நம்ம வழிபடுறது கண்டிப்பாக நமக்கு நல்லதுங்க. சரிங்களா? ஏன்னா கடவுளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை படி அளக்கிறவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பொதுவாகவே அதாவது தெய்வங்களில் படி அளக்கிறவர் யாருன்னா சிவன். அதே மாதிரி கடவுளில் நமக்கு படி அளக்கிறவர் யாருன்னா பொதுவாகவே நமக்கு வந்து குரு. ஏன்னா குரு பகவான் நல்லா இருந்தது தான் நமக்கு அடுத்தடுத்து உள்ள பலன்களை கொடுப்பார். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் வந்து தொழிலுக்காரனாக இருக்கிறதுனால ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், இல்லை ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஒரு தொழில் செஞ்சு நம்ம நஷ்டப்பட்டுட்டோம், இல்லை நம்ம ஜாதகத்துக்கு அதாவது நமக்கு என்ன தொழில் செஞ்சால் செட் ஆகும் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜாதகத்தில் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நம்ம திறமை என்ன, நம்ம டேலண்ட் என்ன, நம்ம என்ன தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அது நம்ம ஜாதகத்தை பார்க்காம நம்ம விருப்பத்துக்காக செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலருக்கு தான் அது சாதகமாக இருக்க தவிர பல பேருக்கு அது பாதகமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்து கூட சாதிக்காது இருக்கிறவங்க எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம். அதே சாதாரண ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்க பாருங்கள், சாதித்தவங்க எவ்வளோ பேர் பார்த்துருக்குறோம். அப்போ என்ன காரணம், நம்ம ஜாதகத்துக்கு எந்த தொழில் செட் ஆகும் அது இறங்கி செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் சாதிக்க முடியுமா முடியாதா? அரசியல் செட் ஆகுமா, கவர்மெண்ட் வேலை செட் ஆகுமா, இல்லை கூலி வேலை செட் ஆகுமா, இல்லை அதாவது சொந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமா, அது உணவுத்துறையா இல்லை காவல்துறையா
இல்லை காகிதப்படியா, இல்லை இந்த மாதிரின்றது எந்த துறைக்கு போனால் நல்லா இருக்குன்றது நம்ம தெரிஞ்சு பண்ணணும். ஏன்னா நம்ம ராசிக்கு அதிபதி சனி பகவான் தொழிலுக்கு அதிபதியாக இருந்தால் கூட நம்ம ஜாதகத்துக்கு எது சூட் ஆகும் அது தெரிஞ்சு பண்ணுறது கண்டிப்பாக நல்லது. அப்போ நீங்கள் அது தெரிஞ்சு நீங்கள் பண்ணணும். அப்படின்னா எல்லாருக்குமே சம்பாதிக்கணும் சாதிக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும், சரிங்களா? ஆனால் சாதிக்கிறது என்னமோ சில பேர் தான். அந்த சாதிக்கிறவங்ககிட்ட போய் கேட்டால் மட்டும்தான் அவங்க அதுக்கு உண்டான ஒரு அட்வைஸ் நமக்கு கொடுப்பாங்க. அப்படியேப்பட்டவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கட்டன்றது நம்ம வாழ்க்கையில் எது சாதிக்க முடியாமல் வாழ முடியாமல் வளர முடியாமல் இருக்கிறோம்னா அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா நம்ம ஜாதகம் நல்லா இருக்கா, அது நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதே சமயத்தில் பார்த்தா நம்ம ராசிக்கு அதிபதி இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ 7 நடக்குது. அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ 7 நடக்குது அப்படின்னா இப்போ அந்த 7 இருக்கிறவங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னென்னா இப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக தான் ஒரு வேலை செய்வார். இப்போ பொதுவாக ஒரு கிரகம் இயல்பு நிலையில் முன்னாடி போகும்போது இருக்கிறாங்க அப்படின்னா கஷ்டத்தை கொடுத்தாருன்னா வக்கரமாகும் போது நல்லது கொடுப்பார். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடக்கிறது பாத சனி, அதாவது மங்குச்சனி பொங்குச்சனி மாரகச்சனி. மங்குச்சனியாக இருந்தால் இது பாதசனி, பொங்குச்சனியாக இருந்தால் பாதசனி, மாரகச்சனியாக இருந்தால் பாதசனி. அப்போ நீங்கள் எந்த வயசில் இருக்கிறீங்க, எத்தனை சுற்றுல இருக்கிறீங்கன்றது நீங்கள் பார்த்துக்க வேண்டியதா. அப்படி தகுந்த மாதிரி இருந்தீங்கன்னா நிச்சயமாக இது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து 3வது ரவுண்டாக இருந்தது அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா மங்குச்சனின்றது முதல் ரவுண்டு, பொங்குச்சனின்றது 2வது ரவுண்டு, மாரகச்சனின்றது 3வது ரவுண்டு. இப்போ நடக்கிறது உங்களுக்கு 3வது சனி. ஏன்னா 3வது 2.5 பாத சனி. அப்போ இந்த பாத சனிக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி வந்து எப்பயுமே முடியும் போது என்ன கொடுப்பான்னா பலன் கொடுக்குற மாதிரி கொடுத்து சோதனை தான் கொடுப்பான். இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி வந்து முடியும் போது, அதாவது நம்ம காக்கா உட்காந்ததுக்கும் பணமலை விழுந்ததுக்கும் கரெக்டாக போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் நமக்கு மறைமுகமாக அது வந்து தாக்கிறதுக்கு தான் பார்ப்பார். அப்படியே மேலே தூக்கிட்டு போய் பள்ளத்தில் தள்ளிவிட்ட மாதிரி தான். அப்போ மேக்ஸிமம் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா திருநள்ளாறு போனால் நல்லது, நவகிரகத்தை சுற்றுறது நல்லது, எல் தீபம் பொருத்தி வைக்கிறது நல்லது. சனீஸ்வரனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டான்றது சனிக்கிழமை எள்ளும் சோறும் விசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது நல்லது. இது எல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்போ சனியுடைய தாக்கம் இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் இப்போ சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. ஏன்னா சனி வக்கரத்தில் இருக்கும்போது ரிபேஸில் வராரு, வக்கரம்னா ரிபேஸில் வராரு. அப்போ ரிபேஸில் வரும்போது என்ன பண்ணுவார், இயல்புக்கு மாறாக தான் வேலை செய்வார். கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பார். அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி 2ல் சனி இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இந்த ஜாமீன் எடுத்து போடுறது, 10 ரூபா வாங்கி கொடுக்குறது, மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறது. ஏன்னா உதவி செய்ய போனால் கூட அது உபத்திரியம் தான் வரும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தா உங்களுக்கு வந்து குரு வந்து உங்களுக்கு 5வது வீட்டில் இருக்கிறார், பஞ்சம குருவாக இருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக உங்களுக்குள்ளார நிறைய கனவு கற்பனைகள் இருக்கும். அதாவதுன்றது பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், நாம் நல்லா தொழிலை உட்காரணும், 4 காசு சம்பாதிக்கணும், சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நல்லா கண்ணியமாக வாழணும், மொத்தத்தில் எதிரிக்கு இலக்காரம் இல்லாத வாழணும். இந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தா குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பஞ்சம குரு, அதாவது நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று, இந்த பஞ்சம குரு என்ன பண்ணுவார்னா நிச்சயமாக ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் செய்வார், கெட்ட பலன்களை பண்ண மாட்டார். ஏன்னா ஒரு 2ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடம்னா தனஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி குரு 5ஆம் இடத்துல போய் உட்காரும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்லதை மட்டும் தான் பண்ணுவார். இது எது வரைக்கும்னு பார்த்தா 2026 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு நல்லதை மட்டும்தான் பண்ணுவார். அதனால் குரு பற்றி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயும் இன்றைக்கி 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3ஆம் இடம்ன்றது தைரியஸ்தானம், அதே வந்து 10ஆம் இடம்னா சொந்த தொழில் சுய தொழில் ஸ்தானம். அப்போ தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் சுய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் 9ல் உட்காந்துருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தந்தை வெளியில் இருக்க வேண்டிய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். ஒரு உதாரணம், இப்போ தந்தை வெளியில் யாரோ ஒருத்தர் இறந்துருக்காங்க, அவங்களோட பாவங்கள் நமக்கு சரியில்லை, அதனோட பாதிப்பு இருக்குது, அதனோட தாக்கம் இருக்குது அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி மாகாளி அமாவாசை வருது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வச்சு
அதாவது அதுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு விரதம் விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இறந்தவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதனால பார்த்தா 9ஆம் இடம் பிதிருஸ்தானம் போது தந்தைக்கும் ஜாதகருக்கு உண்டான சங்கடங்கள் சரியாகும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்க வேண்டிய அந்த அன்னோனியம் எல்லாம் ஓரளவுக்கு கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அப்போ அது போக பார்த்தா 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன் போய் 7ல் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் வரன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக நல்லாயிருக்கும். அதே குறிப்பாக பெண்களாக இருந்து நீங்கள் வரன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து 23 தேதி வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல தான் இருப்பார். 7ஆம் இடம்ன்றது கலஸ்திரஸ்தானம். ஒருத்தருக்கு திருமணம் அமையணும்னா 7ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அமையும். ஏன்னா 7ஆம் இடம்னா கலஸ்திரஸ்தானம். அந்த கலஸ்திரஸ்தானத்தில் போய் சுக்கிரன் உட்காந்துருக்கிறதுனால திருமணம் வரன் பார்க்கக்கூடிய கும்பராசிக்காரங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வரன் பாருங்க, கண்டிப்பாக அமையும். 27 தேதிக்குள்ளாரையே ஒரு சிலருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு அமையும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது அமையும். இப்போ ஜாதகத்தில் அரசியலில் இறங்கணுன்ற ஐடியா எல்லாருக்கும் வராது இல்லைங்களா? அப்போ அந்த ஜாதகத்தில் இறங்கணும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அது இப்போ சாதகமாக இருக்குதா, அதுதான் நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ இன்றைக்கி திருமணத்துக்கு பார்க்குறோமா, எல்லாருக்கும் பார்க்குறோமா? இல்லை. அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கு மட்டும் யார் வரன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த 23 தேதி வரைக்கும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? அது குறிப்பாக பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு மாங்கல்ய பலம் கண்டிப்பாக வலு சேர்க்கும். திருமணம் மட்டும் இல்லை, இந்த காதல் விவகாரம், காதல் கல்யாணம் இதெல்லாமே ஒரு சிலருக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடம் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி, அடுத்தது வந்து 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். அந்த புதன் வந்து 8ஆம் இடத்துக்கு அதிபதி, 8ஆம் இடத்துலேயே அவர் ஆட்சியாக இருக்கிறதுனால 17 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை வரன் எதிர்பார்க்குறவங்களுக்கு 17 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான இடத்துல புதன் உட்காந்துருக்கிறார். ஏன்னா இன்றைக்கி 17 தேதி வரைக்கும் பார்த்தா புதன் தன் சொந்த வீட்டில் கன்னி ராசியில் இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்படி பயிற்சி ஆயிட்டார் அப்படின்னா அடுத்தது அதாவது யார் நம்ம சம்பளம் வாங்குறோமோ, அதாவது அடிமை தொழில் சொல்கிறோம் இல்லையா, சம்பளம் வாங்குறவங்களுக்கு அடிமை தொழில், கொடுக்குறவங்களுக்கு முதலாளி. அப்படி பார்த்தா இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17 தேதி வரைக்கும் ஆயுள் நல்லா இருக்கும். புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு புத்திர செலவும் கொடுப்பார். சரிங்களா? 17 தேதிக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு ஏதாவது ஒரு தொழில் மாற்றம் பண்ணலாமா, இல்லை இதே தொழில் செய்யலாமா, இல்லை வேறு தொழிலுக்கு எதாவது போகலாமா, இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு 17 தேதிக்கு மேலே சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அப்படி பார்த்தா கல்வியிலலாம் கண்டிப்பாக ஒரு சில மாற்றமெல்லாம் எதிர்பார்க்கலாம், ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இதை தாண்டி 7ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 7ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் 8ல் போய் உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா இந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தா உபாதிகள், அதாவது அடிவயிறு பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி பார்த்தா இந்த ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சூரியன் 8ல் உட்காரும்போது, ஏன்னா 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், அப்போ ஆயுள் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 7.5 சனியில் பொறுத்த வரைக்கும் சனி பகவான் முதல்ல கெடுக்கிறது என்னென்னா வேலை வாய்ப்பு, அடுத்தது ஹெல்த்து தான். அப்போ சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால இப்போ சூரியன் 8ல் போய் உட்காந்துருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு ஹெல்த்து வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முக்கியமாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறது என்னன்னு பார்த்தா திருமணம். அது குறிப்பாக பெண்களுக்கு திருமண வாய்ப்பு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் 8ல் இருக்கிறதுனால கல்வி நல்லாயிருக்கும். கல்வி நல்லாயிருக்கும், கல்வியில் நிறைய மாற்றங்கள் கொடுப்பார் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து 8ல் இருக்கிறதுனால நிச்சயம் இந்த உடல் உபாதிகள் கண்டிப்பாக கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சனி வந்து வக்கரத்தில் போயிருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக ஒன்று இந்த மாதம் பாதிப்பு தரமாட்டார். சரிங்களா? அதையும் மீறி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குது அது ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா பொது பலன் அப்படின்னா ராசி அடிப்படையாக பார்க்குறோம், அதே ஜாதகம் அப்படின்னா லக்னத்தை அடிப்படையாக நம்ம பார்க்குறோம். அதனால் உங்களோட சுய ஜாதகம் ஒரு தடவை அது நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? ஆனால் மொத்தத்தில் பார்த்தா கும்பராசிக்கு ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி இருந்த ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தா இந்த உடைய 7.5 சனியில் குறிப்பாக பாத சனி. அந்த பாத சனியில் வக்கரமானதுனால சனி செயலிழந்து இப்போ நிற்கிறதுனால ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது. கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, அதாவதுன்றத பணம் பிரச்சனை, இதெல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. முன்னே சொன்ன மாதிரி தான் அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்களை மாறும். அதை பார்த்துட்டு நீங்கள் என்னன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி
இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.